நல்ல நல்ல உள ரீதியாக நல்ல முறை இருக்கின்ற ஒரு குழந்தையை உள ரீதியாக பாதிப்படைய செய்கின்ற ஒரு செயல்தான் இவ்வாறு 7 மணி நேரம் அந்த பிள்ளையை ஒரு இடத்திலே அமர்த்தி தன்னுடைய சுயலாபத்துக்காக ஒட்டுமொத்த இந்த சமூகம் கல்வி கட்டக்கூடாது, எந்த ஒரு பிள்ளையும் புறமைப்படி சித்தி அடைந்து விடக்கூடாது, இவன் சித்தி அடைந்தால் நாளை இவன் படித்து நல்ல இடத்துக்கு சென்று விடுவான், என்னை எடுக்கின்றவனாக மாறிவிடுவான் என்கின்ற அந்த சிந்தனை இன்று 7 மணி நேரம் அந்த கலாச்சார மண்டபத்துக்குள் அழைத்து அந்த பிள்ளைகளை செய்த அந்த கொடுமை நாங்கள் யாருமே அனுமதிக்க முடியாது. உங்களுடைய அரசியலை செய்யுங்கள், நாங்கள் கேள்வி கேட்கவில்லை, அது உங்களுடைய உரிமை. ஆனால் எங்களுடைய சமூகத்தை நீங்கள் பலிக்கலாக கூடாது. எங்களுடைய சமூகம் கல்வி சமூகமாக ஆள வேண்டும் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். வர்த்தக சமூகமாக இருந்து வர்த்தகத்திலும் முன்னேறி கல்வியிலும் முன்னேறி ஒட்டுமொத்த இலங்கையில் காத்தாங்குடி சமூகம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதற்குரிய அந்த சின்ன சிறார்களை நாங்கள் இப்பொழுது இந்த பயிற்சிவிட்டு வருகின்றோம். உங்களுடைய கேவலமான அரசியலுக்காக எவன் வளர்கின்ற அந்த இளப்பிஞ்சுகளை நீங்கள் செய்கின்ற இந்த விடயம் மறுமையில் கூட உங்களை விட்டு வைக்காத சகோதரே, மிக கேவலமாக நடந்து கொள்ளாதீர்கள். அன்புள்ள தாய்மார்களே, மிக தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வாறான பாட்டினூடாக இவ்வாறான செயற்பாடுகளினூடாக எமது சமூகத்தை அறிவியலர்களாக முதிர்ச்சி அடையாதவர்களாக மாற்றுகின்ற இந்த செயற்பாடு தான் ஏற்கனவே நான் சொன்னது போன்று நாயிலே வந்தாலும் ஓட்டு போடுவார் என்கின்ற அந்த சிந்தனை இந்த மக்களுக்குள் வர வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டு கல்வி ரீதியாக இந்த சமூகம் முன்னேறக்கூடாது என்று இவ்வாறான செயற்பாடை செய்து கொண்டிருக்கின்றான். அது மாத்திரமல்ல சகோதரர்களை, உயர்தர பரீட்சை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. காத்தாங்குடி 9ஆம் கிளை சந்தையில் வெற்றிலை சின்னத்துக்கான அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கு கட்டப்பட்டிருக்கின்ற அந்த ஒளிபெருக்கி நான் பிற்பகல் ஒரு 5 மணி அளவில் இருக்கும் மெயின் வீதியில் நிற்கின்ற பொழுது என்னுடைய காதில் அரைந்தால் போல் அந்த சத்தம் கேட்டது. அந்த அளவு தூரம் சத்தம், கிட்டத்தட்ட 70 ஹார்ன்களை கட்டியதாக கேள்விப்பட்டேன். 72 சோதரோடு சாட்சி அளிக்கின்றார். 72 அந்த ஒளிபெருக்களை கட்டி ஊர் முழுக்க நாளை செல்லுகின்ற அந்த உயர்தர பரீட்சையில் வருபவர்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகள் அதில் வென்றுவிடக் கூடாது. எவ்வாறென்றாலும் அந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க வேண்டும். எவ்வாறென்றாலும் நல்ல வருகிறவர்கள் வராமல் மனிதர்களாக முட்டாள்களாக அவர்கள் மாறி நான் சொல்வதை கேட்கின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக இன்று அவர் அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவ்வாறெல்லாம் இந்த சமூகம் பிழையாக வழிநடத்துவதற்கு இந்த பாராளுமன்றத்தில் வென்றாலும் தோற்றாலும் நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் நேசிப்பதெல்லாம் எமது சமூகம் முன்னேற வேண்டும், பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும், கல்வி ரீதியாக முன்னேற வேண்டும், ஒழுக்க ரீதியாக முன்னேற வேண்டும், பண்பாடு ரீதியாக முன்னேற வேண்டும், மார்க்க ரீதியாக முன்னேற வேண்டும். வெறுமனே நாங்கள் குதிரை சட்டிக்குள் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போன்று மனிதர்களாக இந்த சமூகத்தை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் சகோதரர்களுக்கு வேண்டும் அவ்வாறான மனிதர்களாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். நான் அவருக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், உங்களை இவ்வாறான கேவலமான அரசியலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இவ்வாறான இந்த அரசியலின் ஊடாக எமது சமூகத்தை நீங்கள் பாலடித்து விடாதீர்கள் சகோதரர்களே. இந்த சமூகம் கல்வியற்ற சமூகமாக மாறுமாக இருந்தால் எதிர்காலத்தில் இதனுடைய தலைவிதி மிக மோசமானதாக மாறிவிடும். யாரும் இங்கு நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. எதிர்காலத்தில் கிடைக்க போன்ற அந்த 5 வருடத்துக்காக ஒட்டுமொத்த சமூகத்தை இல்லாமல் செய்கின்ற அந்த சதிநீட்சியினை அவர் நீக்கிக் கொள்ள வேண்டும். நாளை 5 வருடம் முடிவதற்கு முன்பு நாங்கள் மரணித்தாலும் இந்த சமூகம் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை தெரிந்து ஒரு கல்வி சமூகமாக இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நாங்கள் மட்டும்தான் ஆள வேண்டும், எங்களுக்கு
நிச்சயமா எங்களுக்கு கிடையாது. அதுக்கு உதாரணம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இணைய போகின்ற என்கின்ற அந்த செய்தி வந்த பொழுது என்னோடு இருந்த பல சகோதரர் சொன்னார்கள், அவ்வாறு இணையமாக இருந்தால் உங்களுக்கு எதிராக இன்னும் ஒரு வேட்பாளர் இந்த காத்தாங்குடியில் களமிறக்கப்படுவார். அவ்வாறு களமிறக்கப்படுகின்ற பொழுது அவருக்கும் உங்களுக்கும் போட்டி ஏற்படும். அதனூடாக சில வேளைகள் நீங்கள் தோற்று போகலாம் என்று எனக்கு சொன்னார்கள். நான் மிக தெளிவாக சொன்னேன். தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் என்னை பிரத்யேகமாக கொழும்புக்கு அழைத்து இவ்வாறான ஒரு செயற்பாடை நான் செய்வதற்கு உங்களுக்கு ஆலோசனை கேட்கின்றேன், உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்ட பொழுது நான் மிக தெளிவாக சொன்னேன், எனக்கு அது எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எனக்கு போட்டியாக இன்னொருவர் வருகின்றார் என்பதற்கு அவர் இல்லாமலாக்கி நான் மட்டும் ஓடி நான் மட்டும் ஃபர்ஸ்ட் வர வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. இன்னொரு போட்டி போட்டுத்தான் ஓட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு 100 மீட்டர் ஓட்ட போட்டி என்றால் அதில் ஒரு 6-7 பேர் பங்கு வச்சுவார்கள். அதிலே தான் ஒருவர் முன் வர வேண்டும், முதலாவது வர வேண்டும். ஒருவர் ஓடுகின்றார், ராவா ஓடினாலும் பகலா ஓடினாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட், ஏன்னா ஒரு ஆள் தான் ஓடி. ஆகவே அவ்வாறான சிந்தனை எங்களுக்கு கிடையாது. இந்த சமூக ஒற்றுமைப்பட வேண்டும். சில வேளைகளில் நான் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்திருந்தால் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வேறு வேறு இயக்கங்கள் இங்கு வந்து கால் பதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் பாதுகாத்தான். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊருடைய ஒட்டுமொத்த ஒற்றுமை, இந்த ஊருடைய நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் சிந்தனை இல்லாமல் செய்யப்பட்டிருக்கும். சில வேளைகளில் நான் ஒரு மேடையிலும் எனக்கு முன்னே இன்னொரு மேடை சகோதரமாக இருந்து கொண்டு நான் யாரை விமர்சிப்பது கிடையாது. சில வேளைகளில் என்னை பற்றி மற்ற மேடைகள் விமர்சிக்கலாம். அதே போன்று சகோதரர் முன்னாள் பெரிய அமைச்சருடைய மேடைகள் விமர்சிக்கலாம். அவ்வாறு விமர்சனங்களின் ஊடாக நாங்கள் எங்களுக்குள்ளே அடிப்படைப்பட்டிருந்த ஒன்று உருவாகிக்கலாம். எனக்கு தேவை என்னுடைய அரசியல் பணி என்பது இன்றோடு முடிந்தாலும் பரவாயில்லை, நான் எந்த ஒரு கட்டத்திலும் இந்த சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடாது என்ற அந்த சிந்தனையில் மிக தெளிவாக இருக்கின்றேன். அதற்காகத்தான் இன்று வரையில் எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் மற்றவர்கள் 2 இலக்கங்களுக்கு வாக்களிக்க கூடுகின்ற அந்த விடயத்தை தூண்டாமல் இருக்கின்ற பொழுதும் நான் மிக தெளிவாக சொல்லி வருகின்றேன். காத்தாங்குடியில் போட்டியிடுகின்ற 2 வேட்பாளர்கள் சகோதரர் அப்துல் ரஹ்மான், ஷிப்லி ஃபாரூக் என்கின்ற 2 பேர்கள் அவருடைய விருப்பு வாக்குகளான சகோதரர் அப்துல் ரஹ்மானுடைய விருப்பு வாக்கு 2ம் ஷிப்லி ஃபாரூக் அவருடைய அந்த விருப்பு வாக்கு 5க்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அவ்வாறு தான் எங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றோம். ஒருமையை நாங்கள் ஒற்றுமை எங்களுக்குள்ளே விட்டுக் கொடுத்திருக்கின்ற சொல்லிக்கொண்டு முனாஃபிக்தனமாக நாங்கள் ஆசைப்படவில்லை. எந்த ஒரு கூட்டத்திலும் நான் முடிக்கின்ற பொழுது 17ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் அந்த 2 வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். ஏனென்றால் நான் நம்புவது மிக தெளிவாக சந்தேகமே இல்லாத அல்லாஹ்வுடைய திருவேதத்தில் அவன் சொல்லுகின்றான், ஆட்சியை கொடுப்பது நாங்கள், ஆட்சி பிடுங்கி எடுப்பது நாங்கள். அவ்வாறு நம்பிக்கை இருக்குமா இருந்தால் ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? ஏன் எங்களுக்குள்ள விருப்பு வாக்குகளுக்காக போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும்? தேவையில்லை. நாங்கள் ஒற்றுமை ஆட்சியப்படுவோம். இறைவன் யாரை நாடுகின்றானோ, யாரை இந்த சமூகத்திலே பிரதித்துவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நாடுகின்றானோ, நிச்சயம் இறைவன் அதை செய்வான், அதை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கூட்டத்தினை கட்டாயம் 10:30 முடித்தாக வேண்டும். ஏனென்றால் எமது மாணவர்கள் உயர்தர பரீட்சை எழுதிக் கொண்டிருக்கின்ற இந்த காலம் நாங்கள் மிக குறைவாகத்தான் எங்களுடைய அந்த ஒலிபெருக்கிகளையும் போட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி என்பது இந்த சமூகத்துடைய விடியலுக்கான அந்த போராட்டத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு பங்காக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 17ஆம் தேதி சுபம் தொழுது விட்டு
2 ரக்காத் கட்டாயம் இஸ்திகாரா தொழுங்கள். இறைவனிடம் நீங்கள் பொறுப்பு கொடுங்கள், இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். ஒரு நல்ல தலைமைத்துவத்தை தான். எங்களுக்கு அறிவு கிடையாது, எந்த தலைமைத்துவம் நல்ல முறை செயற்படும் என்ற அறிவு எங்களுக்கு கிடையாது. எது எங்களுக்கு ஹைரோ அதை கொடு என்று நீங்கள் பிரார்த்தித்து வாக்குச்சாவடிக்கு நேர காலத்தில் சென்று விடுங்கள். உங்களுடைய வாக்குகளை நேர காலத்தில் சென்று பதிந்துவிட்டு நீங்கள் வீடுகளில் வந்து அமைதியாயிருங்கள். நீங்கள் வாக்குச்சாவடி உங்களுடைய வாக்குகளை பதிந்த பொழுது ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் உரிமைக்காக போராடுகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய வெற்றி சின்னமாகிய மரத்திற்கும் எனது விருப்பிறக்கமாகிய 5க்கும் சகோதரர் அப்துல் ரஹ்மானுடைய விருப்பிறக்கமாகிய 2க்கும் நீங்கள் வாக்களிப்பதற்காக எங்களுடைய அந்த வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்தி நல்லாட்சிக்கான அந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களாக நீங்களும் எங்களுடன் பயணிக்க வேண்டும் என கேட்டு உங்களிடம் மீது விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக ஆணித்தரமான உரையினை எங்களுடைய இளம் பொறியியலாளர், இந்த மண்ணினுடைய ஏழைகளின் தோழன், இந்த மாவட்டத்தினுடைய எதிர்கால பாராளுமன்ற பிரதிநிதி பொறியியலாளர் ஷிப்லி ஃபாரூக் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய மாநாடு ஓட்டமாவடி அமீருடைய விளையாட்டு அரங்கில் மிக விமர்சையான முறையில் நடைமுறை இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை 2:30 மணியளவில் சகோதரர் பொறியியலாளர் ஷிப்லி ஃபாரூக்குடைய காரியாலயத்திலும் பிஎம்ஜிபியுடைய காரியாலயத்திலும் வந்து வாகனங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிய தருகின்றோம். ada rasmi mata arsa ibu kata budi polis OIC beserta abu polis negara Selatan Sri Lanka Muslim Congress candidate Benny Shibli Farooq Benny studio இந்த எதிரும் வருகை தந்த அனைத்து நம்முடைய கட்சி தொண்டர்கள், போராளிகள், சகோதர சகோதரிகள்